ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கனை எப்படி நல்லா சுக்கா மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நம்ம போதும். சிக்கன் செய்ய எப்போவுமே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது. பார்த்திங்கன்னா இதே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோடனே சோம்பு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலாலாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பட்டை அதெல்லாம் போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட்டை வேணும்னா. கருவேப்பிலை பொரிஞ்சிச்சு. ஆனியன், நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா பெருசாக எடுத்தேன். நாங்கள் அதை வதக்கிப்போம். நல்லா போட்டு நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு பண்ணிக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சு இல்லை இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பச்சை வாசனை போகிற அளவு வதக்கணும். சரிங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா ஃப்ரையான வாசனை வருது.
இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் நான் போட்டேன், பெரிய சைஸ் வெங்காயம் போட்டேன், தக்காளி சின்ன சைஸ் தான் போட்டேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம் லைட்டாக அது வதங்கிறதுக்கு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். சிக்கனும் சேர்த்தாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ அப்போ போட்டோம் கரண்டு கட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக பாருங்க, கொஞ்சம் தான் போடணும், போட்டால் போதும். நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கணும். போட்டு வதக்கிக்கோங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த ஆயில், டொமேட்டோ, இந்த ஆனியன் இதோடவே அது ஸ்லோவில் வச்சிடணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு. உப்பு நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். அது பத்தலைன்னா கரெக்டாக தான் இருக்குது. வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வேணால் வதக்கும் போது கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ பெப்பர் பவுடர் கொஞ்சம் 1 ஸ்பூன்.
பாருங்கள் அது ட்ரையாக இருக்குது. சரிங்களா? இந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளி இதுலேயே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான தட்டை போட்டு இப்படி மூடி ஸ்லோவில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சிங்கன்னா அது குக் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணேன். பார்த்தீங்களா, 10 மினிட்ஸில் மூடி போட்டு வச்சா நம்ம குக் ஆகிடும். ஆனால் அப்பப்போ நம்ம அடி பிடிக்காத மாதிரி கிளறிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்புறம் அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை. மேலே கொத்தமல்லி தலையை விட்டு விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம், சாம்பார் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியே ஊற்றல, குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரையாக நல்லா சுக்கா மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா இது சிக்கன் சுக்கா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.